ஆளை பார்த்தா குட்டையா இருக்கா, ஆளை பார்த்தா குட்டையா இருக்கா, நீ குறக்காரங்களுக்கு கொஞ்சம் டப்பு கொடுத்துருக்கா. ஆமா டப்பு கொடுத்துருக்கா. காலை விரிச்சு வை சாம்பிராணி போறண்டி. ஏன் நான் காலை விரிச்சு வச்சா நீங்க எதுக்கு சாம்பிராணி போடுறீங்க? அடி குட்டையா இருக்கிற அத்த மகளே இங்க வாடி, அடி குட்டையா இருக்கிற அத்த மகளே இங்க வாடி. நம்ம கும்பகோணம் நான் போய் வரோம். சட்டி ஓடலடி, அதை எப்படிடா கண்டுபிடிச்சேன்? ரெண்டு தட்டிலேயே டீப்பு பிதுங்குதுன்னா போடலன்னு அர்த்தம். இங்க பாருங்க ப்ரோ, போட்டிருக்கேன் அரக்கால் டவுசர் போட்டிருக்கேன் ப்ரோ. ஓடி பிறைத்தனி பயமால போயா கீரம்ட போட்டிருக்கேன்னு சொல்றேன், அப்புறம் திருப்பி திருப்பி பேசிக்கிறீங்க. பொழந்து உருவேன் பொழந்து ஓஞ்சேட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. பொழந்து உருவேன் நல்ல கொஸ்டின் தான். பெருத்த அவமானம்னே. நாண்டுக்கு சாடா வெண்ணமேன இருடா. பொழந்து விடுவேன் அப்படின்னா கெமிக்கல். கெமிக்கல் விளக்கம் சொல்லுவேன். நீ எப்படி விளக்கம் சொல்லுவீங்க? பொழந்து விடுவேன் அப்படின்னா அதான். சரி, பொழந்து விடுவேன் அப்படின்னா ஒரு நமனவப்பு, ஒரு ஓசு, ஒரு லென்த்து, இதெல்லாம் வந்து பெரிய வார்த்தை. இதெல்லாம் பொழந்து விடுவேன். ஓசு எந்த இடத்துல இருக்க? ஓசு வந்து சீமக்கருவில் இருக்க முண்டை. ஆளப்பாரு. ஆமா, பாருன்னா என்ன அர்த்தம்? டொங்காஸ் போடும்போது ஆளை பார்க்கணும். ஏங்க டொங்காஸ்னா என்னங்க? மிஸ்டர் ராதா, ராதா டொங்காஸ்னா என்ன? அதுக்கு என்ன விளக்கம்? டொங்காஸ் என்பது ஓஸ். டொங்கு அப்படின்னா டவுன் பண்ணு, ஒண்ணு ஒண்ணு குனிவேன். ஓ எதுக்கு என்னைய குனிய சொல்ற? உனக்கே ஒரு மீனிங் வச்சிருக்கேன். எல்லாருமே இதை பயன்படுத்துங்க தீபாவளிக்கு. தீபாவளிக்கு பயன்படுத்துற மாதிரியா? ராணி நீ நின்றைனா கப்ளிங், குனிஞ்சைனா லாடம். போதும்பா சாமி, உன்கிட்ட நான் கேட்டது தப்புதான், விட்டுரு, என்னைய மன்னிச்சிரு. கொஞ்சம் பிறண்டைனா ஓசு கிடையாது முண்டை. நான் கப்ளிங் விளக்கம். பிறண்டு தரேன் அப்புறம் இருக்காது. நீ என்ன வேணா பேசலாம், எல்லாத்தையும் ஊதுட்டு போறதுக்கு நான் வேற பப்புன்னு கிடையாது. வேற நீ என்ன சொன்னாலும் விளக்கம் சொல்லுவேன். சொல்லாட்டே நீ சுட்டுப்புரு. என்ன விளக்கம் சொன்னாலும் நீங்க சொல்லுவீங்க. என்ன பேசினாலும் ஏன் அவனுக்கு புருஷன்? உன்னை கல்யாணம் பண்றான்ல அரசன். ஆமா, அவனுக்கு ஏன் புருஷன்? அரசன் புருஷன் முண்டை எல்லாத்துக்குமே அதே வார்த்தை இருந்துச்சு. அது இல்ல தம்பி, அண்ணன் சொல்றேன் பாரு. முடியுமா? புருஷன் என்றால் யாரு? யாருங்க புருஷன்னா? புதுசா உள்ள வர்றேன், ஓ உன்னை டஸ் பண்றான். பொண்டாட்டினா என்ன அர்த்தம்? இருடி முண்டை சொல்ல வர்றி. சொல்ற வெண்ண புதுசா வர்றான், உன்னைய இது பண்றான், இது பண்ணி ஒரு சன் கொடுக்குறான். குட்டி பாப்பா சன், அதனாலதான் அவன் பேர் புருஷன். ஏங்க சன் குடுக்கலனா? சன் குடுக்கலைன்னா விட மாட்டேன். ஊத்து ஊற ஊற இது பண்ணுவான். அவர்னால குடுக்க முடியலனா தண்ணிய போடுவான்னு. ஏன் ஆம்பளை தண்ணிய போடுறான்? ஏங்க தண்ணி போடுறாப்ல? தண்ணிய போடாதான். ஏய் நோ நோ டபுள் மீனிங். தண்ணிய எதுக்கு போடுறான்? தண்ணிய போடாதான் கிண்ணிய. அவ்வளோ கை தட்டலாம், முடிஞ்சு. 12,000 ரூபா முடிஞ்சு. இன்னும் ஒரு 20,000 இருக்கு பேசணும். சார் அப்ப நான் போகும்போது ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு கிண்ணியோட போணுமா? நீ கிண்ணியோட போனேன்னா அவன் ராடை வச்சு வெல்டிங் வைப்பேன். அப்ப அந்த கசிவு லிக்கோட்டு லாங். நீங்க தானே சொன்னீங்க கிண்ணிட்டு. வேற என்ன பேசணும் பேசு. வேற என்ன வேணா? பொண்டாட்டிக்கு என்ன அர்த்தம்? பொண்டாட்டி அப்படி கிடையாது. பொன் பொன் திஸ் ராட்டி தலைவட்டா. நீ ராட்டி ஆக்கிட்டீங்க. பொன் சாணி மாதிரி இருக்க ராட்டி கட்டி 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 பொண்டாட்டி. பாரு பூரா என் தம்பி எங்க அண்ணனை பாரு. ஏங்க லவ்வருக்கு என்ன விளக்கம்? காதலனுக்கு பெரும்பாலும் இந்த லவ்வர்லாம் தெரியாம தெரிய. இன்னைக்கு அந்த மீனிங்கை நான் சொல்றேன். சொல்லுங்க. லவ் பண்றோம் என்ன சொல்லுவீங்க? இது என்ன அர்த்தம்? இதயம். காலை விரிச்சு வைன்னு அர்த்தம். தலைவட்டா. இந்தா இப்படி இருந்தா அப்படி நல்லா பாருந்தா கிரிச்சா. இது தெரியாம சில பேர் சொல்லி தர்றாங்க. இப்படின்றது என்ன? இப்படின்னா இதுக்கும் ஹார்ட் தாங்க. உன் வீட்டில் எந்த ஓட்டைகளும் வந்துரும்னு அர்த்தம். சும்மா அடையதெல்லாம் படிக்கிறதுக்கு 12 கக்கூசில் படுத்து கிடந்தேன். என்ன கேட்டாலும் வழக்கம் சொல்லுவேன். அதான் எம்கேஆர். ஓ அப்படியா? உள்ள அம்பு விடுறாங்களே அது எது?
அம்பு எதுக்கு விடுறாங்க? ஹார்ட்டுக்குள்ள சைடுல விடுறாங்க. எனக்கு தெம்பு இல்லைன்னா வெல்டிங் வச்சு அம்பை கொண்டு வரோம்ன்றேன். தலைவா நீ சூம்பு முண்டை. என்னது ஊம்பன்மா? ரோட்டோர வீட்டுக்காரி. ரோட்டோர வீட்டுக்காரி. யார் வீட்டுக்காரி? நீதான். நான் எப்படி உங்களுக்கு? என் ஆம்பளைய மிஞ்சி எந்த பொம்பளையும் எதுவும் சாதிச்சா 4 மடங்கு மறுபடியும் என் ஆம்பளை சாதிப்பேன். சும்மா கிடையாது. 4 மடங்கு சாதிப்பீங்களா? அப்படி என்ன சாதிச்சு புரிவீங்க? இந்த உலகத்திலேயே ஆம்பளை மாதிரி யாரும் சாதிக்க முடியாது. அப்படிங்களா? ஆப்படிச்சாலும் அங்கனே வேர்த்து நிற்பேன் பாரு. சில பேர்லாம் பாரு ஒரு புல்லு சாப்பிட்டுருப்பேன் அங்கனுக்குள்ளே எப்படியே இருப்பேன். ஏன்னு அப்படியே நிற்கிறாங்க? அடுத்து ஒரு கோட்டு கிடைக்க முடியுதேன். பொம்பளைகிட்ட மட்டும் கொடுத்து பாரு. ஆனால் சில பேர் பித்த உடம்பு கட்டிங்க போடுவேன் 12 நாள் சொன்னதே சொல்லுவேன். அதுலேயும் நம்ம ஆள் இருப்பானே. குடியாரனுக்கே விளக்கம் சொன்ன ஒரே ஆள் எம்கேஆர் தான். சூடு பிடிச்சிருந்தா 2 பேர் 1 கிலோமீட்டருக்கு 1 கிடைக்கலாம். தொண்டை கட்டி இருந்துச்சுன்னா ரம்மு தான். தொண்டை கட்டி இருந்தா காய்ச்சல் வந்தா? காய்ச்சல் வந்துட்டா உள்ளவனே ஒரு ஓச்சல் ஓச்சுனா அப்படிது. ஏங்க ராதாகிருஷ்ணன், 2 நாளா எனக்கு சளி பிடிச்சிருக்கு ராதாகிருஷ்ணன். தலை வலிக்குது. சளி பிடிச்சுன்னா அவ்வளோதான். என்ன 2 இழு ஏதாங்க? ஓசோ வெள்ளங்குமா. நான் என்ன சொன்ன ஓசுனா தப்பா இருக்கேன். வேற வாடா தங்கா, உன்னை மாதிரி ஒரு சில நாளில் நல்லவன் போல அமையுது. நானே கொஞ்சம் குனிறியா? என்னைய பார்த்தா உனக்கு எப்படியா தெரியுது? இல்லை செருப்படுத்திய தலையில் அடிச்சுக்கிறேன்ட்டு. என்ன குனிய வச்சு செருப்படுத்தா தலையில் அடிச்சுக்கல? பக்கத்தில் வர்றா உக்காளி மூத்திர வாடம் அடிக்கிறா. ஸ்ப்ரே அடிச்சுட்டு வந்திருக்கையா? ஸ்ப்ரே நினைச்சு முண்டை கோமியத்தை தெளிச்சு அவன் மோண்டு வச்சது அது. விடியா என்னைய கல்யாணம் பண்ணிக்க போறவர் தானே? போனா போயிட்டு போறாரு. அவரை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ரியலி? அருமையா உனக்கு லோலர் மட்டம் பார்ப்பேன். ஐ வாண்ட் டு வச்சு 15 எங்களுக்கு கல்யாணம். ஒன்னெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட்ல வருவேன், வந்துக்கிட்டு தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிக்கிருவேன். ஏங்க முடி வளருங்களா? மக்கா உன்னை முட்டையாம பாரு. கிண்ணா 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 கிண்ணான்னு உன் பக்கத்துல எந்த எலி எந்த சித்திரமும் வைக்காது. சரி விடு. ஏலே அடுத்தே மூட்டாடிடா. இவன் உணர்ச்சி வசப்படுறானடா. நான் கெஞ்சி கெதறி கூட்டு வந்திருக்கேன். சீரான யானை கதையா? ராணி என்னங்க அதுக்காக உனக்கு எச்சி ஊரும் பொறுத்துக்கிறேன். எதுக்கு எனக்கு எச்சி ஊறுது? என் தம்பி கேட்டு எனக்கு சொல்லாம இருக்க மாட்டேன். நீங்க சொல்லுங்க, அது என்ன கதையா இருந்தாலும் நான் பாக்குறேன். ஒரு யானை. யார் இதுல யானை? கதையில யானை. நீ எதுவும் பேச வேணாம், அப்பத்தான் சொல்லுவேன். சரி நான் பேச மாட்டேன், சொல்லுங்க. அந்த யானை ஆவடியார் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு டெய்லி வந்திருக்கு. அந்த ஆவடியார் ஒரு பஸ் ஸ்டாண்டில் உள்ள ஒரு வடக்கடையில் உள்ள ஒரு எலி இந்த யானையை பார்த்துருக்குது. கப்ளிங்கில் எப்படியாவது அந்த எலி போய் யானைகிட்ட கேட்டிருக்கு. உடனே ஒரு நாளைக்கு நான் கஷ்டம். அப்போ இந்த யானை சொல்லியிருக்கு, உன் வயசுக்கு உன் ஜீவனுக்கு என்னைய போட்டு அடிச்சின்னா பாயில் ஊரம் பைக் எடுத்துகிட்டு பின்னாடியே வந்து கப்ளிங் எதுவும் பண்ணிடுவாங்க. நோ, உனக்கு தர்றேன். தென்னந்தோப்புக்கு வாண்டுருச்சு யானை. வாமப்பில் இருக்காங்க. எலி உக்காமாக்க ஓசஸ்லாம் வெல்டிங் வச்சு சாக்கிலாம் ஏற்றி உங்களை தரலன்னு உங்களை எப்போ அவங்க ஒரு வழியாக தென்னந்தோப்பில் இருக்கிற யானையை மேலே ஏறிக்கிட்டு முதுவூரம் ஏறிக்கிட்டு முண்டை எலி 2 நாளாக கப்ளிங்க தேடி இருக்கு. படக்குன்னு கப்ளிங்க போயிடுச்சு. அப்புறம் யானை ஒன்று கடிச்சு வெளியே அனுப்பிட்டுச்சு. முட்டை செத்து போயிடாதுன்னு ஒரு வழியாக கண்டுபிடிச்சி மெதுவாக செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ இந்த யானை தலையில் ஒரு இளநீ விழுந்திருக்கு. இந்த யானை எலி ரொம்ப வலிக்குதா, மெதுவாக செய்வா. விட்டுப்பட ரேஞ்சுக்கு என்னை கொண்டு வந்துட்டாய். என் தம்பியை சொன்னதை செய்யலைன்னா நாளைக்கு அங்கிட்டு போய் என்னைய காசு வெட்டி போடுவேன். நல்லா இருங்கப்பா. இனிமேல எப்படி சொல்லுவேன்? ரொம்ப வலிக்குதா? யானை எலி பயல் ரொம்ப வலிக்குதா, மெதுவா செய்வா. அது உன்னே தாண்டி கேட்குறியாவே? என்னை கேட்க மாட்டாருங்க. கொண்ட நல்ல குலுங்குதடி புள்ள, கொண்ட பூவு மாடுதடி. கொண்ட நல்ல குலுங்குதடி புள்ள, கொண்ட பூவு மாடுதடி.
உன்னை பார்த்து கண்ணு தான் அடிக்க முடியுமா? என்னமோ சொல்றானே. என்னமோ சொல்றாப்ல, என்ன சொல்றாப்ல? அந்த அண்ணன் உங்களை சென்னையாக்குறாராம். நோ சொல்றாதா? போடா. ஏய், அண்ணன்டா முண்டை. அண்ணன் மயிரை புடுங்குறேன் போட. ஹாய். ஹாய். ஐயோ 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 வந்தோனே இழுக்குது. நாக்கு என்ன அரணாங்கி வரையும் போகும் போலயே. விட்டு பாரு உள்ள வரைக்கும் போக. உள்ள ஐயோ வரைக்கும். ஏய், ராதா வர்றேன் பூரா பொட்ட வரைக்கத்தான் வருவீங்களாடா? ஏலே, ஒரு குருநாதர் நிக்கிறேன், யாருமே என்னைய நோங்கலையடா. அப்டால் மொத்தா உங்க சிசிய பிள்ளையா? கட்டுப்புல இருக்கிற உன் மேல 5 பசு மாதிரி வந்திருக்கிறேன்டா. எதுக்கு உன்னைய பார்க்கவா? நான் ராணி. ஆ. ஐயோ நீ அப்படி செய்யும் போது குசுவிட்ட மாதிரியே இருக்குது போ. ஏன்னு உனக்கு நாக்கு வந்துட்டு போகுது. நிறைய சர்வீஸ்னே. என்னங்க ஊமா விட்டு வாங்க. எங்க ரூம் குறைச்சுற? தண்ணி இங்க நல்லா இருக்கு, அங்க போகாத, இங்க வா. என்ன வந்தல இருந்து நாம போட்டு நிக்கிறாப்ல. ராணி விடு, ஒரு நாளைக்கு நான் போட்டு போறேன். அண்ணே சர்வீஸ் சர்வீஸ். ராணி ராணி உன்னை எப்ப பார்த்தது? உங்க வா, பயப்படாத வா. ராதா போவா. போயிராத, அது மிக ஆபத்தான ஏய், மிருகம். அவர் என்ன உனக்கு புரோக்கரா? அனுசரிச்சு போ. அவன் என்ன பண்ண போறேன்? சித்தி வாங்க அவன் சித்தி. மண்டையில அடிப்பேன், அவன் நாக்குறான். ஆமா நான் அவர் மண்டையில எடுப்பார், நான் விட்டு. ராணி போயிராத, மிக ஆபத்தான மிருகம், எங்க கடிக்கும்னே தெரியாது ராணி. கடிக்குமா? நான் பொட்டையன் ஏன் இந்த ஆட்டம் ஆடுது இது? இல்ல நல்லா தான் இருக்குதா இங்க. இல்ல ஆடுது. முதல்ல கட்டி பிடிக்கிறல்ல, ஏய், கை நடுக்கமா. ராணி ராணி என்னங்க ஆடுது? உத்தரவு வந்துருச்சு. பேஸ்மெண்ட் வீக்குமா? Oh my god, oh my god, oh my god, oh my god. Oh my god. அண்ணே நீ மட்டுமா போடுவே? இப்ப நான் போடுறேன் பாரு. நீங்களும் போடுவீங்களா? அப்ப ஊரனுக்கு தண்ணிக்கு வந்தாம், ஏன் படம்பல்ல நச்சினுதாம், முத்தம் தந்தாம். அவ ஊரடிக்கு தண்ணிக்கு வந்தா, உடம்பெல்லாம் அலச்சினா முத்தம் தந்தா. ஓசை கொண்டு போய் கல் அடிக்க தெரியல. கோபரேட் ஆன்றாத சலா குத்திடுவாங்க. ஆ? அம்மா அப்ப புர்ரனுக்கு தண்ணிக்கு வந்தா, உடம்பெல்லாம் அலச்சினா முத்தம் தந்தா. ஐயோ இவன் பிட்டு படத்தை நடிச்சிருக்கேன், ஒரு படம் பார்த்தேன். வெறி கொண்டு போச்சுனே உனக்கு. ராதா ரொம்ப காஞ்சி போய் கிடக்குறாப்ல. ராதா நீ வர்றியா? இப்ப ஜனக நான் பாரட்டுமா? என்ன சனகன பாடட்டுமாவா? உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதுங்க. ஆனா இந்த மாதிரி பிள்ளை எல்லாம் கிடைச்சா நான் ஓசிக்கேனா அண்ணன் விளக்கம் கண்டுபிடிக்க முடியலங்க. பின்னாடி வந்து பாரு. ஆராரிராரிராராரும். தம்பி இதான் ஜனகணமனையா? பச்சை மிளகா அது காரம் இல்ல, ராணி பிள்ளைக்கு நெஞ்சில் வீரம் இல்ல. பச்சை மிளகா அது காரம் இல்லை, இந்த ராணி பிள்ளைக்கு நெஞ்சில் வீரம் இல்லை. அண்ணன் இப்ப செய்ய ஆரம்பிச்சிட்டான். செல்ஃபி எடுக்கலாம் பார்த்தேன், பேட்டரியில் வேலை பேட்டரி லோ ஆயிருச்சு. ஆஹா அன்னை ஒண்ணு 1.5 கிலோ ஆக மொத்தம் 3 கிலோ. நிப்பாட்டுங்க. அதுக்கு விளக்கம் சொல்லு. 1 இன்னும் 1.5 கிலோ ஆக மொத்தம் 3 கிலோவா? இது ஒரு கையை போய் எடை போட்டு பாரு, வெட்டி. அதுக்கு நீ வெட்டாவ முடியும்? ரொம்ப கம்மியா சொல்ற. ஒவ்வொன்றும் 10 கிலோ சொல்லு. தூக்கிட்டு திரியற எனக்கு தான் தெரியும். நீ சொன்னது அதானே? நீ சொன்னது இப்போ கரையான் புத்த தானே சொன்னேன்? கரையான் புத்து தாமா. சூப்பர். கை கொடுங்க, காப்பாத்தி விட்டீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. 1.5 கிலோ ஆக மொத்தம் 3 கிலோ. 1.5 கிலோ ஆக மொத்தம் 3 கிலோ. நம்மகிட்ட வர்ற ஆளு பூரா தீச்சட்டி எடுக்கிற மாதிரி தான். வித்த காட்டுறாப்லங்க. வித்த காட்டுறாப்ல. பாவாடையை கலட்டி விட்டு உள்ள இருக்க 10 பைசாவை கலாண்டுருவேன். அலே வித்தன்டாப்ல என்னைய பார்த்து. என்னது? வித்த காட்டுறேன்டாப்ல. ஒரு அண்ணா பேபி இப்ப காட்டுறேன் பாரு. மண்டி போடுறோம். அத மட்டும் பண்ண முடியல, ஏன் பங்காளி ஆசையை தாடக்க முடியல, ஆசையை தாடக்க முடியல. அத மட்டும் பண்ண முடியல, என் பங்காளி ஆசையை தாடக்க முடியல. என்ன வந்து மோந்து பார்த்துட்டு போறாப்ல, எதுவும் பண்ண மாட்டேங்கிறாப்ல. அது தேங்காய் ஜெலுக்கு வர்றேன். வாய் வெட்டி
தூக்கி வச்சதுனால ஓடியாட்டேன். அண்ணா வேற ஒண்ணும் இல்ல, அந்த தேங்காய் சில்ல என்ன வரும், பால் வரும். அதே மாதிரி இங்க வராது. பொடி நடையா போறவளே பொறுத்துறமா நானு வரேன். அவசரத்துக்கு கட்டிக்காரி, அவசரத்துக்கு கட்டிக்காரி. முட்டை ஒத்த காசு முட்டை அவளை விட்டு என்னைய போட்டு நோங்குறேன். குறிக்க வரேன் லூசு முட்டை. சரி விட அண்ணன் இல்லடா வாத்தியாடுறாங்க போடா. அண்ணன் வாத்தியார். ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. ஊருக்குள்ள கேட்டு பாருங்க உங்களுக்கு நான் செல்ல பிள்ளைங்க. என்ன அண்ணனுக்கு சாமி வந்துருச்சா? பரீஷ் பேமேன ஓரின சேர்க்கையில் ஏறுவார். இல்ல இப்படி வரும்போது சாமி வந்துருச்சான்னு பார்த்தானே. நீ உள்ள வாடா பேசு. போனா போதுன்னு வாக்குறேன். மாட்டி ராசாத்தியே நான் வச்சிருக்கேன் ரோசா பூவே. பாடி ராசாத்தியே நான் வச்சிருக்கேன் ரோசா பூவே. அவர் 500 ரூபாய் சேர்த்து கொடுக்க சொல்ல ஆட்டுறேன். காலையில நான் ஏன் சம்பளத்தை கூட தாரேன். நீ சொல்லு நான் ஆட்டுறேன். கோஆபரேட் பண்ணுங்க மாமா. ஓயே என்னது மாமாவா? அண்ணே என்ன உண்மையை சொல்லிவிட்டேன் மாமான்னு. புரட்டாசி ஒன்றாம் தேதியிலேருந்து நான் மாமா ஆயிட்டேன்ல. ஏய் இருமா இங்கே வா. மலங்கிட்டார் பேசாம. நீ என்ன பண்ணுறேன்னா உள்ளே போய் அவுத்து போட்டு முண்டமா. அண்ணே நான் போறேன். அப்பண்ணா முண்டமா வந்தான்னா காலையில் பூரா செல்லணி சேட்டஸே அதான்டா. ஐயோ அண்ணே வர்றவங்களுக்கெல்லாம் ஒவ்வொரு ஆளா செட் பண்ணி விடுறேன். சம்பளம் கொடுப்பீங்க அண்ணே உன் கூட 3-4 வருஷமா இருக்கேன், எனக்கு யாராவது செட் பண்ணி விடுன்னு. அவனை முயற்சி பண்றியா? ஐயா ஹலோ குன்றக்குடி ஊர் அழகாம், குற்றாலம் பேர் அழகாம், மலை காப்புகள் அழகா. ஓ மண்டபடி புடுங்கிருச்சுல ஓரமாயிடுறா. என்னண்ணே கோவப்படுறான் புஸ்குன்னு? அண்ணே காசு அவனக்காண்டி 5 நீ தொட்டினா ஒவ்வொன்றுக்கும் தொட்டினா அடி என்னடி ரக்கம்மா பல்லாக்கி நினைவு நெஞ்சு குலுங்குதடி. அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கி நினைவு நெஞ்சு குலுங்குதடி. தம்பி ஏய் யாரியா? ஐயோ அண்ணே மண்டி போடுறானே. தம்பி இங்கே வேணா ஆளா இருக்காக அறந்தாங்கில போய் ரூம் போட்டு அடிக்கிறியா? நான் வரல. எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கானே. ஏலே அதை அப்புறானியா பாவம் நல்ல சின்ன பிள்ளை அதை போட்டு ரப்புன்னு அடிக்கிறியாடா? இது சின்ன பிள்ளையா? அண்ணன் செய்யற மாதிரி கரெக்டா செய். அண்ணன் நீங்க செய்யற மாதிரி இப்ப செய்ய பாருங்க. சோழ கொள்ள ஓரத்துல சோடி பூரா ரெண்டு நிக்க. சோழக்குள்ள ஓரத்திலே சோடி பூரா ரெண்டு நிக்க. சோடி பூரா ரெண்டு நிக்க. கால ரொம்ப பொளந்துட்டேன். நான் செய்யற மாதிரி செஞ்சா நாய் விட்ட வர மாதிரி போற. அதே மாதிரி நைவா அந்த சோழ ஓரத்திலே
என்னண்ணே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுடுவான் போல அண்ணே. ஏலே அண்ணா அரும்பு குறையாம உங்க அண்ணன் செக்யூரிட்டி வேலை பார்த்தேன் பாரு. அங்கே தாண்டா பெரிய மனுஷன் நிற்கிறேன். டேய் அவர் உங்களுக்கு மாமாவா? மரியாதையாக பேக்கில் உள்ள 300 ரூபாய் எடுத்துக்கிட்டு ஆவடியார் கோயிலில் பசி அருவியோ இல்லை மொங்கு வண்டி அருவியோ மரியாதை ஓடிடு. உள்ளே வந்தேன்னா உன்னை மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சே விடுவேன். போடா போடா நீ சொன்ன அது என்னண்ணே உனக்கு இப்படி கோவம் வருது? என்னண்ணே உனக்கு ஆம்பளைக்கு மாதிரி கோவம் வருது? சரியான ஆம்பளை விடு. லவ் பண்ணுறது எப்படின்னு பாரு. போக முண்டாங்கிட்ட நட்டுவா காளிமுறி போயிடு சாமி. ராணி அது ஊராமே என் தம்பி. அவன் இவன் ஒருத்தையும் கிடையாது. என் தம்பி இங்கே இருக்க 10,000 பேர் அவங்களுக்கு கப்புளிங் கிடைக்கல. அந்த அணத்தை தான் செய்வாங்க. கப்ளிங் கிடைக்க என்னண்ணே ஒன்றுண்ணே வெள்ளி செவ்வாய் மண்ணுக்குள்ளே தலையை விட்டு வாம பண்ணணும். பொத்துடா நானே கிடைக்காம இன்னொருத்தையும் பொண்டாட்டியை தடை இழுத்து. ராணி நீ எனக்கு சித்தி மக வேணும். என்ன வந்து வந்து பார்த்துட்டு போறேன். இந்த மொயக்கண்ணி கட்டினவங்க இப்படித்தான் மொய ஒழுகுமானு வந்து பார்ப்பாங்க. அதனால நீ வயசுக்கு வந்துட்டியா? ஏன் வரல? நான் குச்சி வச்சு குத்த போறியா? என்னடா பெஸ்ட்டுன்னு கோப்பா அடப்பு மாதிரி வந்து சொல்கிறேன். என்ன வயசுக்கு வந்துட்டியா இல்லையா? நீங்க கிரியேட் அவ்வளோ பெரிய பிள்ளைய பார்த்து உன்னை நான் அடுத்த வருஷம் நான் ஏதாவது செய்கிறேன். செய்வேனே செய்யும். சுத்தமாக சேர்த்துட்டு இழுத்துக்கிட்டு சேகட்டும். தம்பி இது லவ். அப்புறம் லவ் மாதிரியாடா பண்றேன். தெரியுதாடா ராதா? லவ் தெரியுதாடா? பிள்ளைய செக்க செவர்னு தக்காளி பழ மாதிரி எங்க வைக்காதடா கையா. ஏய் ஏலே இவன் மாடு சென்னைக்கு போகிறேன் போலடா. அல்றானடா கம்பளிங்க விட்டா நான் நோண்டி எடுத்துரு. ஏன் அவன் பக்கத்தில் போகாத. தேய்மான கூலி 4 தரேன் உனக்குண்ணே. எவ்வளோ தூரத்து டச் பண்ணுறான்னு அதை பூரா மார்க் பண்ணி வை. ராணி அவனை நினைச்சு நீ ஏமாந்து போறது. ஒழுங்கு அங்கே போகாத. ஓஸ் ஆமாம் இவர் தவிட்டாலும் ரெட்டப்புள்ள வரந்துறான். போமுண்ட சரி ராணி உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் நம்ம காதலை ஏற்றுக்குருவாங்களா? அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் நைட் பண்ணிக்குவாங்க. ஏற்றுக்கிறாட்டாலும் நான் உன்னை காதல் பண்ணுவேன். உனக்காக நான் என்றைக்குமே நடக்கிற மண்ணாக இருப்பேன். அதில் நான் செருப்பாக இருப்பேன். நான் செருப்பை கழட்டிட்டு அடிச்சுக்கிருவேன். காலை பிச்சிருவேன். ராணி இரு இப்போ தான் நான் அனுத்துறேன். ஐயோ ஐ லவ் யூ. எப்படா இலவி சொல்கிற? காதல் பண்ணுறேன். நீ எனக்காக 10 தினியா இல்லாட்டாலும் 7 தினியாவது இரு. 7 தின்னியா? 7 கிண்ணி இல்லைடா 7 தினி போடாகிட்டு. என் தம்பியை பூரா இதே மூமெண்ட்டில் போகும்போது வண்டியை நிப்பாட்டி அவனா அடிச்சுக்கிறணும். ராணி அவனை நம்பி போகாத. இப்படி யாருக்கு விட்டாலும் ஒரு சக்கரத்தி மலை. ஏலே சொந்த அத்தை மகடா. நம்ம பிராண்டடு. நம்ம பிராண்டடா? ஏய் சொரு புஞ்சு ஏன் பிராண்டடா? அவன்கிட்ட போகாத. என் தம்பி அப்படித்தான் வருவேன். குருவி ரொட்டியை வாங்கி கொடுத்தனா குப்பரை படத்துக்குருவேன். ஏன்னா நான் என்ன குருவியா? ஏய் என்கிட்டே நெல் போடாங்கிட்டு. எப்படி தெரியுமா காதல்? காதல் எப்படி? கண்ணுல பாழ ஊத்த வந்து கண்ணம்மா ஏ கண்ணம்மா கொஞ்ச நேரத்துல கூட்டம் பூரா போயிரும்மா. யாருங்க காதல் பண்ணணும்? நான் தாண்டி மூக்கு முட்டை. ஏண்டா சொல்லி தொல்லடா. அவன் இல்லடி அவன் யூரியா போட வந்தவன. அண்ணே என் சம்பளத்தை கூட உங்களுக்கு தாரேன். 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா தாரேன். எல்லாம் ஒரு ட்ரிப்பு விடுங்கண்ணே. அந்த அண்ணே உங்கள்கிட்ட ட்ரில் போடுறோம்ன்றாரு. நீங்க கனெக்ஷன் மட்டும் கொடுங்க, நான் ட்ரில் போட்டேன். இதை சொல்லி தொலைச்சிட்டேன். ஊருக்கு இதை கொண்டுட்டு வராங்களே. நான் என்ன பண்ணேன்? யாரா என் தம்பியா தாண்டா இருக்கேன். இருங்க விளக்கம் சொல்றேன். இருங்க. தென்றல் பாய்ஸ் ஆடல் பாடல் ஏகே அஜித்குமார் வடநகர் ஆவடியார் கோயில் சார்பாக 100 ரூபாய். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட் பேக்கரி ஆவடியார் கோயில் ஊழியர்கள் இலுப்பூர் தாலுகா
ஆலத்தூர் மாஸ்டர்கள் கப்ளிங் ஓஸ் பயல்கடா எம்கேஆருக்காக 301. இது எல்லாரும் பாருங்க, இங்கே பாருங்க, எல்லாரும் இங்கே பாருங்க, மேட்சை காட்ட போறேன். தெரியுதா? இது ஓஸ் கரெக்டா அளவா இருக்குண்ணே. இது 12 வயசுல அறுக்கப்பட்டது. இது ஆமா, இது கப்ளிங் ஓஸ் முத என்ன பண்ணோம்னா செவத்தில் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மழை விழுகும் போது அந்த ஈரத்துக்கு அப்படி வந்துடும், நீர்க்கசிவு ஏற்படும். நீர்க்கசிவு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா அப்படியே இதை சேர்க்கணும். சேர்ந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும், ஏன்னா அன்னப்பண்டு போட்டு ஒட்டணும். இலை ஒன்று என்னை சொல்ல கூட இல்லைன்னு சொல்கிறான். திருப்பி நம்ம இப்போ எடுத்துட்டோம்னா அவ்வளோதான், நீர் இங்கேருந்து வந்துடும். அவ்வளோ, இதான் கப்ளிங் ஓஸ். இந்த டேப் வச்செல்லாம் ஒட்ட முடியாதானே? தம்பி கொஞ்சம் உள்ள வாங்க, விளக்க மாட்டேன் அடிக்கிறேன். இது யாரா வாங்கினது? கப்ளிங் ஓஸ் எங்க கொடுங்க. ராணி இங்க வா, நீ ஓரமா வாடா. வெள்ள நேரம் சொன்னில்ல. கமான் ராணி. ஏய் உனக்கு தெரியாதா? நான் சொல்லேடா. ராணி கமான். அதேதா சொல்லுவேன். எஸ் எஸ். ஓ எஸ். ஓ மை காட். ஐயோ நீர் என்ன முங்கி எந்திரிச்சிருச்சே. இது என்ன பண்ணணும்? அதுதான் உன்னது கப்ளிங்ஸ் எச்சி தட்டுவை டைட்டா இருக்கும். இது எப்படி டைட்டா இருக்கும்? தலைவா இல்லன்னா நீ நாக்கரு. அது உன்னது. இது என்னது? என்ன இவ்வளவு சின்னதா இருக்கு? போ, நீ பிடிச்சின பெருசாயிரும். எப்ப பார்த்தா நீனு காமெடி பண்ணாதயா. ஓசை காட்டு மேன். ஓசை இப்படி. ஓ மை காட். குழந்துக்கிட்டா காட்டுவேன். கப்ளிங் முண்டை இதே ஓஸ். அதான் கப்ளிங் காட்டு மேன். ஏ மூதேவி, நான் நல்லா தான் காட்டுறேன், உனக்கு மாட்ட தெரியுமா இல்லையா? இல்லப்பா, நான் அவசரத்துல எக்கேனா இருந்தேன். நீ இப்படி அவசரத்துல செய்யற அலுப்பா. நீ இப்படி வசனம் பேசிக்கிட்டு இருந்தா எப்படி காட்டுறது? காட்டு. ஐயோ இவ்வளவு தூரம் காட்டினா எப்படி எச்சிக்கிட்டா போக முடியும்? கீழே காட்டு. நான் வேணா கொண்டாந்து அதுல மாட்டிரவா? வேணாம், நான் மாட்டேன். காட்டு. உனக்கு மாட்ட இந்த தெரியுமா? விளக்கம் நல்லா இருக்கே. மூதேவி, கண்ணு தெரியாம மூதேவி, மேல விடாத. முதல்ல அப்படிதான் போணும். ஏய் இது நாடாமா என்னையா? இது நாடகம் கிடையாது, கப்ளிங் ஓஸ் ஆராய்ச்சி நிலையம். கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா, ஏ கண்ணம்மா, கொஞ்ச நேரத்துல எல்லாருமே போயிருவாங்களம்மா. மாறாப்பு போட்டு வந்த மானே மத்தார பூவில் வந்த தேனே அடி அஞ்சுதமே, ஏ அஞ்சுதமே, கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணையா, ஏ கண்ணையா, நீங்க எல்லோருமே டூ வீலர்ல பார்த்து போகணும் ஐயா. தம்பி இருடா, அண்ணே இன்னைக்கு உங்களை வளர்த்து விட்டு தானே அண்ணே எப்படி தெரியும். என் தம்பியை நல்லா இருந்தாத்தான் நான் நல்லா இருக்கணும் அண்ணே. ஒரே ஒரு விஷயம், இந்த கலை யாருக்கும் சொந்தம் கிடையாது. இந்த கலையிலே 1000 பேர் போகலாம், 1000 பேர் வரலாம். ஏன்னா எல்லாரும் வாழ வேண்டும், எல்லாத்தையும் வளர்த்து விட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவன் இந்த எம்கேஆர். அவ்வளோதான். தம்பி சரத்குமாருக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அவ்வளோ தூரம் வந்திருக்கேன், வாழ்த்துக்கள் தம்பி. அப்படியே ஆகட்டும் மணி, ரொம்ப அப்படியே ஆகட்டும் தான் சொல்றியே. எல்லாருமே அங்கே தானே நோங்குறிய. என்ன பண்ணுறது, மனுஷன் பிறந்தது அதுக்கு தானே. கப்ளிங்ஸ். ஓகே, நான் என்னை திருத்திக்கிறேன். அண்ணே என்ன எல்லாத்தையும் சேர்த்து விடுறிய, நீ நல்லவனா கெட்டவனா? அண்ணே தெரியலையப்பா. பழத்தகடா முட்டை வந்தா பச்சதொடி என்னாகும், போன ஜென்ம பாவமடி நம்மாளு. விதி கோத்தா, எனக்கு 2 சேர்த்து விடுறா கோத்தா. ரூம் செலவுக்கு என்னப்பா பண்ணுவேன்? ஊறுகாய் நக்கிக்கிறோம்னு சொல்ல வர்றேன். ஏய் இங்கே வாடி குந்தாணி மலை, நான் தான் லவர், இன்னும் வரமாட்டேன். அவன் ஊத்து கூலி முத்தெடுத்து ஒருத்து வச்சு பல்வரசு பார்த்தா ஒன்று சுதிகிறது. அடி
அடியாத்தா மனசுகம் பாடுது சாத்து கொடி சாறு எடுத்து தேய்ச்சு வச்சு கண்ணத்தில் பாரு இன்னும் முழுசாகத்தான் பக்கம் வாரும் அந்தி பொழுதாகத்தான். அந்த கருவாட்டை காமிக்காத வாடகைக்கு நாய் வரத்தான் செய்யும். கருவாட்டை காமிக்கும் போது லேசா குருணம் வந்தா கலக்கிடு வெட்டி இழுப்பேன் சிவஜ மாதிரி அடைஞ்சிருவேன். அந்த நாய் கோமிய வாடகைக்கு வரத்தான் செய்யும். வரும்போது ரம்பத்தை காட்டு ராவிட்டு போயிட்டே இருக்கான். ஒத்து கோழி மொத்த எடுத்து ஒருத்து வச்சு பல்வரச பார்த்தா ஒன்னு சுதியேறது அடியாத்தா மனசுகம் பாடுது சாத்து கோடி சார எடுத்து தேய்ச்சு வச்சு கண்ணத்தில் பார். ராணி ராணி சொல்லுங்க ராதா. நீ கலட்டு ஆயிருக்க போவோம். நம்ம என்ன சின்ன குழந்தையா? என்னைக்கு என்னை முண்டமா விட போறாங்களோ பகவானே ரச்சன். சிசிய பிள்ளையா? ஏன்னு எப்படி இருக்க? 3 மாசம் முழுகாம இருக்கேன். வளகா போட்டாச்சு முழு. கண்ணுல பிளாடும் கண்ணுல பாழ ஊத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏ நெஞ்சில பால வார்த்ததன்ன ஏ மாமா. அண்ணே கொல்லிவா பிசாசு. என்ன அது தெரியாம வர்றாப்லையா? ராணி நம்ம 2 பேரும் ஜிங்கிலி புலியா விளையாடுவோம். என்ன இருக்குன்னு அதை வச்சு விளையாட சொல்றேன். நீ அப்படி சொல்லாத, நீ வந்து மட்டும் பாரு. ராதா உன்னை பத்தி அந்த விளையாட்டுல என்னையும் சேர்த்துக்கிறியாடா? உனக்கு இன்னும் பொம்பளை கிடைக்கலன்னு. கள்ளழகர் கோவிலில கண்டெடுத்து கள்ளுச்சல் நேரில் வந்து நடை போட்டது இந்த நெஞ்சை அது எடை போட்டது தாம்பூலந்தான் மாத்தாமலை வாய்க்கு வந்து பச்சைக்கு தோளில் வந்து விளையாடணும் அதை தூக்கி வச்சு கூத்தாடணும் மேலந்தான் கொட்டணும் கொட்டணும் தனியும் கட்டணும் கட்டணும் முத்திர வைக்கணும் வைக்கணும் இன்னும் நீ ஒட்டணும் ஒட்டணும் ராதாவும் உனக்காகத்தான் எங்க ராணி புள்ள எனக்காகத்தான் கண்ணுல பால கரு புர்ரு கரு கரு புருடே வெப்பமேனே கண்ணுல பால ஊத்த வந்த கண்ணம்மா ஏ கண்ணம்மா ஏ நெஞ்சில பால வார்த்ததென்ன ஏ மாமா. உன்னுடைய காதல சொல்லு. என்னோட காதல சொல்லட்டுமா? பூஜைக்கு பூவிது நேத்து தானே பூத்தது பூத்தது யாரத பார்த்தது பூஜைக்கு பூவிது நேத்து தானே பூத்தது பூத்தது யாரத பார்த்தது மேல போட்டதாவனே சேலையாகி போனது இழுத்து விடுவது வேலையாகி போனது பூஜைக்கு ஏத்த பூமிது நேத்து தான பூத்தது பூத்தத யாரத பார்த்தது பாவாட கட்டையில பார்த்தேனே மச்சம் ஆனாலும் நெஞ்சுக்குள்ள ஏதோ அச்சம் என்னண்ணே இது? தம்பி இல்ல எனக்கே படபடன்னு இருக்கடா இருடா பிறந்த முடின்னு எடுக்காம இருக்கானோ? கொஞ்சம் இருப்பா பாவாட கட்டையில் இருமா கொஞ்சம் எச்சியம் முழிக்கிறேன் கொஞ்ச நேரத்துல உசுரிய கறிக்கிட்டானே. என்ன எத்த தண்டியானே இருக்கா? பாவாடை கட்டையில உனக்கு அது மாதிரி தான் இருந்துச்சா? ஏய் உன்னை பிச்சு பிரேமிச்சு போறியா இல்லையா? பார்த்தேன் நீ மச்சத்தை சொல்றேன். பாவாட கட்டையில பார்த்தேனே மச்சம் ஆனாலும் நெஞ்சுக்குள்ள
போத பௌத்துற மாதிரி. நீ என்னத்தான் பார்த்த, நான் எதையோ பார்த்த ஆற்று பார்க்கல நீ. அச்சு வெள்ள பேச்சுல ஒண்ணு கட்டிப்புடி இல்லைன்னா கட்டி பிடிக்கிற என்னைய விட்டு போய் என்னமோ படம் எடுக்கிற டைரக்டர் மாதிரியே நின்னுக்கிறேன். ஆண்டார் அதை இப்படி பண்ணுற குருட்டு புண்ணாக்கு. அச்சு வெள்ள பேச்சுல கொஞ்ச நேரம் பாரு நான் கூலி கேட்கிறேன். என்ன பார்த்து என்ன கேட்டு ஏடி மாத்திர கால நேரம் கூடி போச்சு மாலை வந்து மாத்திர பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது பூத்தது யாரத பார்த்தது. தம்பி என்னடா ஆச்சு? வாழைப்பழத்தை குரங்கு தூக்கிட்டு போட கடைக்காரன் பார்ப்பேன் பாரு. ஊரெல்லாம் உன்னை பத்தி அண்ணன்டா ஏ அண்ணன்டா. நான் ஒன்றும் பண்ணங்களையும் கத்திரி அப்ப செஞ்சா இப்படி கத்துவேன். செஞ்சு வேணா பாரு இல்லாம தான் போவேன். நான் கூட போயிட்டு வளகாப்புக்கு வரலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள பஸ் இல்லை. புளிச்சோர் கிண்டி எடுத்துட்டு வா. ஊரெல்லாம் உன்னை பத்தி வாய் பார்த்த பொம்பளை அவன் பின்னாடி பொசிஷன் ஓச சருவ பாக்குறான். நீ திரும்பி இருக்கட்டு. வாய் பார்த்த பொம்பளைக்கு ஆகாது உள்ள வெங்காட போல ஒரு வாசை இல்ல. ஐயா அண்ணன் 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 கல்லு மண்டை ஓட கல்லு மண்டை ஓட கல்லு மண்டை போட உனக்கு மண்டல அடிப்பேன் அவளுக்கு. ஆ பூசாரி கோயிலுக்கு பொங்கச்சோறு கிண்டு போம்ட்டேன். சுத்தி சுத்தி வந்து நீ சோப்பு போடுற கொட்டி போன குழலுக்கு துள்ளி ஓடு புள்ளி மான மல்லி மாமா பேச்சு பேச்ச கேட்டு வேப்ப குச்சி நிக்குது. பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது பூத்தது யாரத பார்த்தது. மேல போட்டு தாவணி சேலையாகி போனது சேலை இழுத்து விடுவதே வேலையாகி போனது. கொக்கு ஒண்ணு கொக்கி போடுது லா 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 லா. போலாமே போலாமா? போலாம்பா சித்தப்பா உரையாட்டிட்டு பாருங்கள். நான் வேலையை முடித்து கூட்டு கூப்பிடுறேன். உள்ள போனா உங்க பேரை வைக்கிறான். நூலும் இல்லை வானும் இல்லை வானில் பட்டா விடுவேனா. அந்த நூலு அந்த போயிரும்டா போடா. அடிச்சாட்டா படைத்தவனே எடுத்து கொண்டாண்டி ஆண்டி படைத்தவனே. நீ எத்தனை எத்த படைச்சு விட்டாலும் பிடிக்கிட்டு தான் போவாங்க போ. விதி